ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரீஸ் பைட்ஸ். இன்றைக்கி சீரீஸ் பைட்ஸில் எப்பயும் போல் ரெகுலரான ஸ்வீட்டு கேசரி, குலாப் ஜாமுன் அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி. அது என்ன ஸ்வீட் ரெசிபினா அசோகா ஹல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் ஹாஃப் கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் கிரைண்ட் பண்ணி வச்ச சர்க்கரை, ஒரு கப் நெய், ஏலக்காய் பவுடர், முந்திரி பருப்பு கொஞ்சம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் போட்டு பாசிப்பருப்பும் போட்டு லைட் ப்ரௌன் வர மாதிரி வறுத்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் போல் ஒரு கப் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கோதுமை மாவு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஹாஃப் கப் நெய், ஒரு கப் கோதுமை மாவு போட்டு நல்ல ப்ரௌன் கலர், அந்த பச்சை ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கோதுமை மாவு லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த பாசி பருப்பு நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அப்படியே கை விடாமல் கிண்டிக்கணும். இதில் பாசி பருப்பு பாயில் பண்ணதை இதில் ஊற்றி இப்போது கொஞ்சம் நெய், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கே தெரியும், கோதுமை மாவும் நல்லது தான், பாசி பருப்பு ப்ரோட்டீனு. நல்ல இந்த மாதிரி வரப்போ சுகர் போட்டுக்கலாம். ஒரு கப் சுகர். இது ஹாஃப் கப், அது 1 கப்னா இது வந்துட்டு ஒரு கப் சுகர் போட்டுக்கணும். இது நல்லா கரைஞ்சி ஒன்றும் சுண்டணும். கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கலர் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, இப்படியே விட்டுடலாம். இதை நல்லா கிண்டுன்னு நல்லா கிண்டிடணும். கேசரி கலர் போட்டுட்டு இப்போது இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெய் விட்டுட்ருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்வீட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? அப்படியே வாழை வச்சதுமே அப்படியே கரையுது. சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீரீஸ் பைட்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.